அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரத கதைகளில் கர்ணனின் வில் வித்தையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கர்ணன் தனக்கு வில் வித்தையை கற்றுக் கொடுக்கும்படி துரோணாச்சாரியார்கிட்ட கேட்குறான். துரோணாச்சாரியார்னால் தெரியும், அவர் ஒரு ஆசிரியர். பாண்டவர்களுக்கு, பஞ்ச பாண்டவர்களுக்கு, கௌரவர்களுக்கு அவர் ஆசிரியர். கர்ணன் போய் கேட்குறாப்புல. ஏன்னா கர்ணன் சூரிய புத்திரன் இல்லையா, குந்தியின் மைந்தன். ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. சரியா? துரோணாச்சாரியார் அதை பார்த்துட்டு மறுத்துட்டுறாரு. ஏன்னா கர்ணனுக்கு முகவரி இல்லாத ஒரு கடிதம் என்ன பண்ணும், சரியான இடத்துல போய் சேராது இல்லையா? அந்த மாதிரி கர்ணனை அவர் நினச்சிக்கிட்டார். அதனால் கர்ணனுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ கர்ணன் மனசு ரொம்ப கஷ்டமாகி கிருபாச்சாரியார்கிட்ட போகிறாப்புல. கிருபாச்சாரியார்கிட்ட துரோணாச்சாரியார் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் கிருபாச்சாரியார்கிட்ட போகிறாரு. ஒரு நாள் அதிகாலையில் போகிறாப்புல கர்ணன். கர்ணனோட திறமையை பார்த்து அதை சோதிக்கணும்னு கிருபாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, கர்ணா, வானத்தில் ஒரு பறவை பறக்குது, அதை குறி வச்சு வீழ்த்து அப்படின்னு சொல்கிறார். கர்ணன் என்ன பண்ணிட்டாரு, அம்பை நாணில் பூட்டிட்டாரு. ஒரு கணம் வானில் பறக்கிற அந்த பறவையை பார்த்து குறி வைக்கிறாரு. அம்பை விடாமல் வில்லையும் அம்பையும் கையில் எடுத்து குறி வச்சுட்டு அம்பை விடாமல் வில்லையும் அம்பையும் கீழே வச்சிட்டார். அப்போ கிருபாச்சாரியார் கேட்குறாரு, என்ன கர்ணா, நீ பறவைக்கு குறி வச்ச, ஏன் நீ அம்பை விடலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கான காரணத்தை கர்ணன் சொல்கிறார். கர்ணன், குருவே, இது அதிகாலை நேரம். இந்த நேரம் கர்ணன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க எல்லாரும். குருவே, இது அதிகாலை நேரம். காலையில் இது வெள்ளனா காலையில் இந்த நேரம் ஒரு பறவை வானத்தில் பறக்குதுன்னா அது தன்னோட குஞ்சுகளுக்கு உணவை கொண்டுட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ என்னோடய திறமையை நான் காண்பிச்சேன்னா அதை கொன்று விட்டால் நான் வீரன் ஆயிடுவேன். ஆனால் அதோட குஞ்சுகள் அனாதை ஆயிடும் இல்லையா, அதனால் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னானாம் கர்ணன். அவன் எவ்வளவு ஒரு இரக்க குணம் படைச்சவன் பாருங்க கர்ணன். இதனை கேட்ட கிருபாச்சாரியார், கர்ணா, நீ கற்றது வித்தை இல்லைப்பா, அது வேதம். நீ கற்றது வேதம் அப்படின்னு சொன்னாராம். பணத்தாலையும் பதவியாலையும் பலத்தாலையும் உயர்ந்தவங்க தன்னோட பலத்தை பலம் குறைந்தவங்கிட்ட காட்டுறதுக்கு பேர் வீரம் கிடையாது. அது சத்திரிய தர்மமும் கிடையாது. அதை இந்த கதை நமக்கு உணர்த்துது. இன்றைக்கி எத்தனை பேர் பணம் இருக்குது, பதவி இருக்குது, தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை விட தாழ்ந்தவங்களை வார்த்தையாலையும் மனதளவில் எவ்வளவு புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்க. இன்றைக்கி பணம் இருக்கலாம், இன்றைக்கி நம்மக்கிட்ட பதவி இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்மளை விட்டு இது நிலச்ச ஒரு இடத்துல இருக்க போகிறது இல்லையே. ஒரு நாள் நம்மக்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு போய் தானே தீரும். அப்படி செல்வம்னு ஏன் தெரியுமா செல்வத்துக்கு பேர் வந்தது? அது ஒரு இடத்துல நிற்காது, சென்று கொண்டே இருக்கும். சென்று கொண்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு செல்வம்னு பேர் வச்சாங்க. நிலையாது ஒரு இடத்துல தேங்கி இருக்குன்றது சாத்தியமில்லாத ஒன்றுங்க. உழைக்கிறவனுக்கு தான் தெய்வம் துணை நிற்கும். இப்போ இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளை விட எளிமையானவங்க கிட்ட, நம்மளை விட வறியவர்கள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட திறமையை வெளிப்படுத்தக்கூடாது, காட்டக்கூடாது. அது அதர்மம் அப்படின்றத இந்த கதை மூலமாக நமக்கு கர்ணன் வெளிப்படுத்துகிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி,
வணக்கம்.